ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ல சவுண்ட் சேமா இருக்கு ஆனா மீனிங்கும் சேமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல அப்படி நினைச்சீங்கன்னா மிஸ்டேக் ஆயிரும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யுவர் யுவர் ரெண்டுமே ஒண்ணு தானே? இல்ல, அதோட டிஃபரன்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப பாருங்க, யுவர்னா உன்னுடைய அப்படின்னு சொல்லுவோம். உன்னுடையனா திஸ் இஸ் யுவர் புக் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த புக் உன்னுடையது அப்படின்னு சொல்லுவோம். சோ திஸ் இஸ் யுவர் சாக் பீஸ், இந்த சாக் பீஸ் உன்னுடையது அப்படின்னு சொல்லுவோம். உன்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? யுவர் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். தென் செகண்ட் பாருங்க, யூ ஆர் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இதுலயும் யூ ஆர் இதுவும் யூ ஆர் தான். சோ இப்ப பாருங்க, ஒருவரை பற்றி சொல்லும் போது யூஆர்னா ஒருவரை பத்தி நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? யூஆர்னா உன்னுடையது, ஏதாவது பொருள் உன்னுடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம யூஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சோ இந்த யூஆர் பாருங்க, ஒருவரை பற்றி சொல்லும் போது, இப்போ ஒருத்தவங்க பத்தி நம்ம ஏதாவது சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம்? யூஆர் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒருவரை பற்றி சொல்லும் போது அப்படின்னா யூ ஆர் லேட், நீ லேட்டா வந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ யூ ஆர் ஸ்மார்ட், நீ ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட், நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ நம்ம எல்டரா இருந்தோம்னா கொஞ்சம் நீங்க அப்படின்னு சொல்லுவோம். யங்கஸ்ட் பீப்புளா இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? நீ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம நீன்னு சொல்லுவோம். நம்மளோட பெரியவங்க கிட்ட நம்ம நீங்கன்னு சொல்லுவோம். சோ அதுக்கு தகுந்தாப்ப நம்ம ரெண்டுத்துக்குமே இங்கிலீஷ்ல யுவர் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதோட டிஃபரன்ஸ் எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது மாதிரி சிம்பிளா ஈஸியா இங்கிலீஷ் டெய்லி லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.